இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியிலேயே பாஜக வெற்றி பெறுவது கடினம் தான் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. வாரணாசி தொகுதியில இது பிரதிபலிக்காதானா நிச்சயமா பிரதிபலிக்கும். மோடியோட வெற்றி கூட சாத்தியம்னு வச்சா கூட பழைய ஓட்டு வித்தியாசம் வராது. அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்கிற ஃபைசாபாத் தொகுதியில ஒரு சில ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல வேணா பாரதிய ஜனதா ஜெயிக்கலாம். இல்ல அப்படின்னா சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்கிற மாதிரியான இந்த ரிப்போர்ட் பிஜேபிக்கு அது கவலை அளிக்கக்கூடிய ரிப்போர்ட் தான். அதனாலதான் பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தை பத்தி குறிப்பிட்டீங்க. ஏற்கனவே அந்த சந்தேஷ்காலி அந்த இஷ்யூலேயே அந்த பெண் என்ன மிரட்டி தான் பாஜகவினர் வழக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சமீபத்தில் பேசியிருந்தாங்க. இப்போ ஆளுநர் இஷ்யூ பாலியல் சர்ச்சை மீண்டும் இன்றைக்கு ஒரு பெண் புகார் கொடுத்திருக்கதா செய்தி வெளியா இருக்குது. மம்தா பானர்ஜி நேற்று தேர்தல் பிரச்சாரம் சொல்றாங்க, இந்த வீடியோக்களை எல்லாம் ஜனாதிபதிட்ட கொடுக்கலன்னா வழி இல்ல, இங்க லோக்கலா டிவி சேனல்ல ஒளிபரப்பலாம் அப்படின்னா அதுக்கும் வழி இல்ல. டிவி சேனல்களை எல்லாம் பாரதிய ஜனதா அவங்க கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காங்க. எனவே நாங்க பத்திரிகைகள் மூலமா தான் இந்த செய்தியை சொல்றோம் அப்படிங்கிறது வெளிப்படையாவே சொல்றாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் மேற்கு வங்க கவர்னர் மீதான அந்த ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக வேலை பார்த்த பெண் கொடுத்த புகார் அந்த சர்ச்சை அடங்குறதுக்குள்ள இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று பாலியல் புகார்கள் மட்டும் தேர்தலில் வந்துச்சுன்னா அது அழிவு தான், ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். அப்போ கவர்னர் ராஜினாமா பண்ண வேண்டிய நெருக்கடி ஏற்படும் போது அது 5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் ஒரு சில தினங்கள்ல அது நடக்கவிருக்கு. அந்த வாக்குப்பதிவை பெருமளவுக்கு பாதிக்கும். அப்போ 5 கட்டமும் தொடர்ந்து பிஜேபிக்கு பின்னடைவு. இதெல்லாம் வச்சுதான் மம்தா பானர்ஜி 195 இடம் தான் கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. அது வெறும் எதிர்கட்சி பேச்சுல, அதுக்கு பின்னாடி இந்த ஆழமான கணக்கு. பாஜகவில் அமித்ஷா மோடி கூட்டணியால பல தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. அந்த தலைவர்கள் தான் பாஜக மெஜாரிட்டியில் வெற்றி பெறுவதை விரும்ப மாட்டாங்களா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பாரதிய ஜனதா 75 வயதுக்கு மேல ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கிடையாதுங்கிற கொள்கையை ரொம்ப நாளா வச்சிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றது அந்த இடத்துல சரிதான். ஆனா பாரதிய ஜனதா ஜெயிக்க போறது இல்லைன்னு ஆன பிறகு பிரதமர் வேட்பாளரா யார் வந்தா என்ன? அது அமித்ஷா வந்தா என்ன, மோடி வந்தா என்ன? அமித்ஷா பேட்டி, போன தடவை நாங்க ஜெயிச்ச 300 தொகுதியும் இந்த முறையும் கைப்பற்றிடுவோம். மேற்கொண்டு ஒரு 100 தொகுதி தென்னிந்திய மாநிலங்கள்ல இருந்து கிடைக்கும். தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் பிஜேபி தனிப்பெருங்கட்சியாக முன்னாடி நிற்கும்ன்றாரு. அது சாத்தியம் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. 4 கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வாரணாசி தொகுதியில் 3வது முறையா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த சூழலில் இன்றைக்கு காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியிலேயே பாஜக வெற்றி பெறுவது கடினம் தான் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நிலை தான் இருக்குதா? அயோத்தி ராமர் கோவில் இருக்கிற தொகுதி பேர் ஃபைசாபாத். ஃபைசாபாத்துக்கு நான் போய் அயோத்திக்கும் போயிருக்கிறேன். அதாவது இந்த ராமர் கோயிலாம் கட்டப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ராமர் சிலைகள், ராம்லல்லா சிலைகள் ஒரு கூடாரத்தில் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்ட பிரதமர் மோடி நேற்றைக்கு அந்த பேச்சில் ஒரு பகுதி என்னன்னா, மீண்டும் ராமரை கூடாரத்திற்குள் கொண்டு போக முயற்சிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி, அதுபோக ராமர் கோவிலுக்கு பூட்டு போட்டு விடுவார்கள், இதெல்லாம் அவர் பேசுறாரு. அப்போ பேசிக்காக இந்து மத உணர்வுகளை ராமர் பேரில் ஓட்டு கேட்கறது தான் வழக்கம் போல. தேர்தல் ஆணையம் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏதோ வேற நாட்டில் நடக்கிற தேர்தல் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. பலரும் மனு கொடுத்தாச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கும் போட்டாச்சு. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் காலையில் இந்த செய்தி. அதாவது அவங்க ரொம்ப கம்பேரிட்டிவாக பண்ணியிருக்காங்க. அயோத்தியில் பிஜேபி எம்எல்ஏ சிட்டிங் எம்பி லாலு சிங், அவர் 5 டைம் எம்எல்ஏ, ரொம்ப பாப்புலர் பர்சன் தான். 2014 முதல்ல போட்டி போடுறாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி தான். அவர் ஒரு கான்ட்ராக்டரை 2014 போட்டி போடும்போது பிரதமர் மோடிக்கான அந்த குட்வில் எல்லாமே இருந்துச்சு. அப்போ அவர் 2.8 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. ஆனால் 2019 சேம் லல்லு சிங்கோட வெற்றி வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. வெறும் ஒரு 60,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் அவர் ஜெயிச்சாரு. அப்போ 2024 அவரோட நிலைமை என்னங்கிறத நாங்கள் களத்தில் ஆய்வு செய்தோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி களத்தில் ஆய்வு செய்தோம். காங்கிரஸ் சமாஜ்வாதி கம்பைன்டு வேட்பாளர் அவரும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, நிறைய முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அது போக உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி அரசில் மந்திரியாக இருந்திருக்கிறாரு.
அவரோட டோட்டல் ஓட்டு 2019 டோட்டல் ஓட்டு 4,63,000 ஓட்டு. பிஜேபி வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 5,29,000 2019. ஆனா காங்கிரஸ் கட்சி தனியா ஒரு 60,000 வாக்கு வாங்கியிருக்கு. இப்ப சமாஜ்வாதி காங்கிரஸ் போட்டின்னு வரும்போது அது பிஜேபி வேட்பாளரோட வெற்றி வித்தியாசத்துக்கே கிட்டத்தட்ட ஈக்குவலா வராங்க. இது போக வந்து மாயாவதியோட கட்சி, மாயாவதி கட்சி வந்து அது தலித் கட்சி. ஆனா அங்க வந்து ஒரு பிராமினை வந்து வேட்பாளரா நிறுத்தியிருக்காங்க. இந்த பிராமின் ஓட்டு வங்கிங்கிறது அங்க குறைவு தான். ஆனால் அதே நேரத்தில் அது வந்து எவ்வளவு குறைவா இருந்தாலும் அது பாரதிய ஜனதாவுக்கு 100% ஓட்டு வங்கி, முழுமையாக பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள். அவர் பேர் வந்து சச்சிதானந்த் பாண்டே, அவர் ஒரு பாண்டே தான். அவரை நிறுத்தியிருக்காங்க. அவர் அந்த ஃபைசாபாத் ஊருக்காரரு. அவரோட ஓட்டு வந்து பெருமளவு குறையும் போது பிஜேபியோட ஓட்டு, ஒட்டுமொத்த ஓட்டு வந்து ரொம்ப குறையும். அந்த காங்கிரஸ் எஸ்பி ஓட்டு வங்கி அது வந்து அந்த யாதவ் ஓபிசி ஓட்டு வங்கியை பெருமளவுக்கு வந்து அவங்க கவர்ந்து இழுக்கிறாங்க. இது போக சிபிஐ வந்து அங்க வந்து ஒரு சிபிஐ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர், அவரை வந்து அவங்க தேர்தலில் நிறுத்தியிருக்காங்க. அவரு வந்து உள்ளூர்ல ஒரு பெரிய தலைவரோட மகன். அவரோட ஓட்டு வங்கியும் வந்து பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி தான். அதாவது பாரதிய ஜனதாவோட ஓட்டு வங்கியை பாரதிய ஜனதா, சிபிஐ கேண்டிடேட்டு, மாயாவதி கேண்டிடேட் 3 பேருமே வந்து ஷேர் பண்ற மாதிரியான ஒரு கள நிலவரம் தான் அயோத்தி ஃபைசாபாத் தொகுதியில் இருக்கு. அதாவது அயோத்தி ராமர் கோயிலை உள்ளடக்கிய ஃபைசாபாத் ரொம்ப பெரிய தொகுதி. அயோத்தி வீச்சு மட்டுமே அதுக்கு வெற்றிக்கான காரணம்லாம் சொல்ல முடியாதுங்க. அப்போ எஸ்பி காங்கிரஸ் கூட்டணி என்பது அயோத்தியில ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுக்குது என்கிற மாதிரியான இந்த ரிப்போர்ட் ரொம்ப தீவிரமான ஒரு ரிப்போர்ட் தான். பிஜேபிக்கு அது கவலை அளிக்கக்கூடிய ரிப்போர்ட் தான். அதனாலதான் பிரதமர் மோடி அவரு இதுல வந்து காசியில வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கங்கை நதியில வந்து பூஜை எல்லாம் பண்ணி அந்த பூஜை இதோட வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி போய் வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்புமனு வாங்கினது யாருன்னு தெரியல உங்களுக்கு. கடையநல்லூரை சேர்ந்த ஒரு தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி. அவர் தான் அங்க வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்காரு. அவர் தான் வேட்புமனு வாங்கினாரு. உண்மையிலே என்னன்னா, உத்தரப்பிரதேசத்திலேயே கங்கை ஓடுகிற அந்த மாநிலத்தில் கங்கை வந்து எங்கு புனிதமாக வழிபடப்படுகிறதோ அந்த வாரணாசியில கங்கை வந்து அசுத்தமா இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நேற்றுக்கு வந்து அது பற்றி ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டு இருக்கு. கங்கா கிளீனிங் ப்ராஜெக்டுக்கு மட்டும் 24,000 கோடி ரூபாய் 2014 இருந்து இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா கங்கை வந்து சுத்தமாக இல்லை. பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே வந்து பலரும் வந்து மூக்கு பிடிச்சிட்டு நின்னாங்க. கங்கையில இருந்து அவ்வளவு அசுத்த வாடை அடிக்குது. இப்ப ஏன் இந்த நிலைமைனா அந்த ப்ராஜெக்டே தப்பான ப்ராஜெக்ட். கங்கை நதியோட நீரை பல்வேறு வாய்க்கால்கள்ல திருப்பி அந்த வாய்க்கால்கள்ல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நிறுவி சுத்திகரிச்சு மீண்டும் கங்கைக்கே திருப்பி விடுகிறது. இதான் வந்து அது மேஜர் ஸ்கீம். கனால்ல திருப்பி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்பும் போது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வெறும் 6 தான் செயல்படுது. நூற்றுக்கணக்கானதுக்கு வந்து பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க, வெறும் 6 தான். திருப்பி கங்கைக்குள்ளேயே தண்ணியை விடும்போது அந்த தண்ணியோட வேகம் பத்தலை. கோடை காலத்துல கங்கையில வந்து நிறைய வெள்ளம் போகணும். ஆனா வந்து முழங்காலுக்கும் கீழே தான் தண்ணி இருக்கு. போட்டு கூட போக முடியல. அந்த அளவுக்கு வந்து கங்கை மோசமா இருக்கு. அப்ப கங்கையே வந்து சுத்தப்படுத்திக்கிறோம்னு சொன்ன மோடி சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? இது வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களோட கேள்வி. வாரணாசி தொகுதியில இது பிரதிபலிக்காதானா நிச்சயமா பிரதிபலிக்கும். மோடியோட வெற்றி கூட சாத்தியம்னு வச்சா கூட பழைய ஓட்டு வித்தியாசம் வராது. அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்கிற ஃபைசாபாத் தொகுதியில ஒரு சில ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல வேணா பாரதிய ஜனதா ஜெயிக்கலாம். இல்ல அப்படின்னா சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். இப்படியான ஒரு நிலைமை தான் இருக்கு. வட இந்தியா முழுவதுமே இந்த மாதிரியான பல்வேறு அறிக்கைகள், பல்வேறு கள நிலவரங்கள், ஃபீல்டு ரிப்போர்ட் எல்லாம் வெளிவருவதை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடியும். ரைட் சார், நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி அயோத்தி ராமர் கோயிலை வச்சு தான் அவங்க இந்தியா முழுவதும் பிரச்சாரத்துக்கு வந்து முடிவு பண்ணாங்க. ஆனால் இப்போ 4 கட்ட தேர்தலுக்கு பிறகு அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியிலே வந்து பாஜக ஜெயிப்பது கடினம் அப்படிங்கிறது அப்போ வட இந்தியா முழுவதுமே இந்த நிலை தான் இருக்குதா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? பாஜகவோட அந்த போன முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் பெரும்பாலும் வந்து 90% பல மாநிலங்கள்ல. அது பீகார், உத்தரப்பிரதேசத்துலாம் ஒரு 15-20 தொகுதி குறைஞ்சிருந்ததை தவிர பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்லாம் கிட்டத்தட்ட 100%. ஆனா இந்த முறை அதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ மத்திய பிரதேசத்துல பெரும்பாலும் இந்துக்கள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியிலேயே வந்து பிஜேபிக்கு பெரிய எதிர்ப்பு காணப்படுகிறது. ஏற்கனவே ராஜபுத்திரர்கள் எதிர்ப்பை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம்.
தாக்கூர் ஓட்டு வந்து பெரிய ஸ்ட்ராங் ஓட்டு வங்கி, பிஜேபி ஓட்டு வங்கி. அதுவும் வந்து அது வீழ்ச்சி ஆகிட்டே தான் வருது. எல்லாம் போக பாரதிய ஜனதா வைக்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்பதும் தொடர்ந்து வந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இப்போ ரேபரேலி தொகுதியில ராகுல் காந்தியோட போட்டி, அந்த போட்டிக்கு எதிராக பிஜேபி தெரிவித்த கருத்துகள் இது எதுவுமே மக்களை போய் அடையவே இல்லை. காரணம் வந்து பெரிய அளவுக்கான பெண்கள் ஓட்டு வங்கி வந்து இந்த முறை வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பக்கம் திரும்பி இருக்கு, குறிப்பா பிரியங்கா காந்தியை நோக்கி. ஆனா இந்த பெண்கள் ஓட்டு வங்கி, அதாவது அவங்க வந்து தீவிர பக்தி ராமர் ஆதரவாளர்கள், அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட முழுமுதற் கடவுள் வந்து பகவான் ராமர். பெரும்பாலும் வந்து யாதவர்கள், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள், வைஷ்ணவ மரபை பின்பற்றுபவர்கள், அவங்க வந்து ராமர் வழிபாடு தான். வட இந்தியாவில் டிராவல் பண்ணும்போதே ஜெய் ஸ்ரீராம் என்று வணக்கத்துக்கு பதிலாக, நம்ம வணக்கம் சொல்றதுக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ராமர் பேர்ல பக்தி, குறிப்பா பெண்கள். ஆனா அந்த பெண்கள் ஓட்டு வங்கி பெருமளவுக்கு வந்து இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பக்கம் திரும்பி இருக்கு. அது பிஜேபியோட அடிப்படை ஓட்டு வங்கி. உதாரணமா நம்ம எம்ஜிஆர் ஓட்டு வங்கின்னு பெண்கள் ஓட்டு வங்கி எடுத்துக்கிடுவோங்களா, இங்க ஜெயலலிதா ஓட்டு வங்கின்னு பெண்கள் ஓட்டு வங்கியை எடுப்போம் இல்லையா? அந்த பெண்கள் ஓட்டு வங்கி லாஸ் ஆகும்போது இப்ப அதிமுக அதுல ஒரு பிளவு ஏற்படுத்தல. பெண்கள் ஓட்டு வங்கி பழைய மாதிரி அதிமுகவுக்கு இல்லை என்கிற உணர்வு இங்க இருக்கிற மாதிரி அங்க வந்து அது பிஜேபிக்கு இல்லைங்கிற உணர்வு வலுப்பெற்று கொண்டே வருகிறது. பல்வேறு காரணங்கள், உதாரணமாக பாலியல் புகார்கள், இப்ப மல்யுத்த வீராங்கனைகள் மீதான பாலியல் புகார், அவரோட மகனுக்கே டிக்கெட் கொடுக்கறது, இதெல்லாம் பெரிய அளவுக்கு அங்க எதிரொலிக்குது. மோடி அவர்கள் அதெல்லாம் எதிரொலிக்கல அப்படின்னு சொல்றது பூனை கண்ணை மூடிட்டு உலகம் அஸ்தமிக்கிற கதை. இப்ப மேற்கு வங்க கவர்னர் அது இன்னும் பெரிய அளவுக்கான புகாராக அது இப்போ உருப்பெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தை பற்றி குறிப்பிட்டீங்க. ஏற்கனவே அந்த சந்தேஷ்காலி அந்த இஷ்யூலேயே அந்த பெண் வந்து என்னை மிரட்டி தான் பாஜகவினர் வந்து வழக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சமீபத்தில் பேசியிருந்தாங்க. இப்போ ஆளுநர் இஷ்யூ, பாலியல் சர்ச்சை, மீண்டும் இன்றைக்கு ஒரு பெண் புகார் கொடுத்துருக்கதா செய்தி வெளியாக இருக்குது. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இப்போ சந்தோஷ்காலி இன்சிடென்ட்ல இந்த பெண்கள் வந்து எங்களை பாரதிய ஜனதா வற்புறுத்தல் அப்படிங்கிற வீடியோ பேட்டிகள், பெண்களே நேரடியாக போய் குடியரசுத் தலைவர்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கான முன்னேற்பாடுகள், இன்னும் குடியரசுத் தலைவர் அனுமதி தரல. என்ன காரணம்னா பாரதிய ஜனதா குடியரசுத் தலைவர்கிட்ட போய் வந்து புகார் கொடுத்தது முதல்ல சந்தோஷ்காலி இன்சிடென்ட்ல. அப்ப இயல்பாக இவங்க வந்து அந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜனாதிபதி அதுக்கு அனுமதி தராம இழுத்தடிக்கிறாங்க. அப்போ இயல்பாக அது எல்லாமே வெளியில பிரஸுக்கு வருது. மம்தா பானர்ஜி நேற்று தேர்தல் பிரச்சாரம் சொல்றாங்க, இந்த வீடியோக்களை எல்லாம், இந்த பெண்கள் பேசுகிற வீடியோக்களை வந்து ஜனாதிபதிகிட்ட கொடுக்கலன்னா வழி இல்லை, இங்க லோக்கலா டிவி சேனல்ல ஒளிபரப்பலாம் அப்படின்னா அதுக்கும் வந்து வழி இல்லை. டிவி சேனல்களை எல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து அவங்க கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காங்க. எனவே நாங்க வந்து பத்திரிகைகள் மூலமா தான் இந்த செய்தியை சொல்றோம் அப்படிங்கிறது வெளிப்படையாவே சொல்றாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் மேற்கு வங்க கவர்னர் மீதான அந்த ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக வேலை பார்த்த பெண் கொடுத்த புகார், அந்த சர்ச்சை அடங்கிறதுக்குள்ள இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று வந்து ஒரு ஒரியா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான டான்சர், ரொம்ப புகழ்பெற்ற டான்சர், பேர் நமக்கு தெரியாது, ஏன்னா பேரை வந்து வெளியிடல. இவங்க வந்து மேற்கு வங்க கவர்னர், இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் கவர்னர் ஆனந்த போஸ், அவர் வந்து டெல்லியில ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது இந்த பெண்ணோட நாட்டியத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க 2 நாள். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நட்சத்திர விடுதியில வந்து ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்க வந்து மேற்கு வங்க கவர்னர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று அவங்க அப்பமே வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மீதான விசாரணை, ரகசிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. இதெல்லாம் தேர்தல் அட்டவணைக்கெல்லாம் ரொம்ப முந்தி, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அந்த புகார் மேல நடவடிக்கை நடந்து வந்திருக்கு. அதாவது ஜூன் மாதம் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் கவர்னர் வந்து என்னை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணாங்கன்னு அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் பேர் கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் சிசிடிவியோட ஃபுட்டேஜ் இருக்கு. கல்கத்தாவுக்கு வந்து அங்க லால் பசார் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு நபன்னான்னு அவர் வந்து கவர்னருக்கு எதிராக விசாரணை நடத்த உத்தரவிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் குணால் கோஷ் அப்படிங்கிறவர் ஒரு மறைமுகமா இதை அப்பவே சுட்டி காட்டி பேசியிருக்காரு. ஆனா ஏன்னா போலீஸ் விசாரணை முடியலங்கிறதுனால மறைமுகமா சுட்டி காட்டி பேசியிருக்காரு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டு, ஒரு உயர் பதவி வகிப்பவர் மேல ஒரு ஒரியாவை சேர்ந்த ஒரு பிரபலமான டான்சர் புகார் கொடுத்துருக்காங்கன்னு. இது எல்லாமே வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கிற அந்த பெண் கொடுத்த புகாருக்கு பல மாதங்களுக்கு முன்பு நடந்த விஷயம். அதுக்கு பிறகு வந்து
பிஜேபியோட மேலிடத்துக்கும் இது போயிருக்கு. இந்த கவர்னர் மீதான புகார் போன வருஷம் ஜூன் ஜூலை மாதங்கள்ல மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இந்த புகார் போயிருக்கு. ஆனா அவங்க எதுவுமே சொல்லலை. அப்போ டிஎம்சி வந்து ரொம்ப வலியுறுத்தியும் கேட்டப்பையும் எந்த பதிலும் வந்து மேற்கு வங்க அரசுக்கு அதிகாரப்பூர்வமா வரல. இதெல்லாம் வந்து அண்டர் கரண்ட்ல ஓடிட்டே இருக்கு. பத்திரிகையில வந்த செய்திங்கிறது ரொம்ப வேகான செய்தி தான் வெளிவந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே அன்னைக்கு போலீஸ் வந்து, அதாவது போன டியூஸ்டே போலீஸ் வந்து என்கொயரி ரிப்போர்ட் அதை வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் வெஸ்ட் பெங்காலோட உள்துறைக்கு வந்து அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை அனுப்பி இதை வந்து ஃபர்தரா வந்து விசாரிக்கணும் என்று, அது அநேகமாக நீதிமன்ற விசாரணைக்கு போகும்போது தான் தெரியுது. அப்படி வரும்போது இப்போ இது வந்து பத்திரிகை செய்தியாக மாறிடுச்சு. இப்போ ஆனந்த் போஸ் வந்து இது பற்றி கருத்து கேட்கும்போது நேற்று வந்து அவர் கருத்து சொல்ல மறுத்து விட்டார். ஒன்று. அப்புறம் மே மாதம் 2ஆம் தேதி நடந்த அந்த ஒப்பந்த தொழிலாளி கொடுத்த புகார் மற்றும் போன வருஷம் ஜூன் மாதம் நடந்த பாலியல் அத்துமீறல் குறித்து விசாரணை நடத்திய விசாரணை அறிக்கை, இந்த ரெண்டையும் சேர்த்து வைத்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் வந்து பதவி விலக வேண்டும் என்கிற ரீதியில இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுல இது எப்படி தேர்தலில் பாதிக்கும்னா, ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பிஜேபிக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே வருது. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலோட ரிலீஸ், டெம்பரரி ரிலீஸ், அது ஒன்றும் அவருக்கு நிரந்தர விடுதலை கிடையாது, டெம்பரரி ரிலீஸ் தான். ஆனாலும் அது தேசிய அரசியலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்போ மேற்கு வங்க கவர்னர் ராஜினாமா பண்ணணுங்கிற ஒரு நெருக்கடி வந்து இந்த இப்போது நடைபெற்ற இந்த சம்பவம் மூலமாக, ஏன்னா அது ஒரு என்கொயரி ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ எந்த ஹோட்டலில் நடந்ததோ அது டெல்லி ஹோட்டல், அதுக்கும் மேற்கு வங்க அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து அங்கே பணியாற்றியவர்களோட வாக்குமூலங்கள்ல இருந்து எல்லாமே வந்து கவர்னருக்கு அகைன்ஸ்டாக இருக்கு. இது எல்லாமே இப்போ வந்து மத்திய உள்துறைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ கவர்னர் வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய நெருக்கடி ஏற்படும் போது அது 5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இப்போ இன்னும் ஒரு சில தினங்கள்ல அது நடக்கவிருக்கு. அந்த வாக்குப்பதிவை பெருமளவுக்கு பாதிக்கும். அப்போ 5 கட்டமும் தொடர்ந்து பிஜேபிக்கு பின்னடைவு. இப்போ நான் முதல்ல சொன்ன அயோத்தி ஃபைசாபாத் தொகுதியிலிருந்து இதையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு தொடர் பின்னடைவு ஏற்படுது. இதெல்லாம் வச்சுதான் மம்தா பானர்ஜி 195 இடம் தான் கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. அது வெறும் எதிர்கட்சி பேச்சுல, அதுக்கு பின்னாடி இந்த இவ்வளவு ஆழமான கணக்கு இருக்கு. ரைட் சார், நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம் இந்தியா கூட்டணியிலே இருந்தாலும் காங்கிரஸை மம்தா அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், நீங்கள் சொன்னது மாதிரி 195 தொகுதிகள் தான் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இது ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அப்படிதான் எடுத்துக்கணும். அவங்க முதல்ல வந்து இந்தியா கூட்டணி ஸ்தாபகர்கள்ல மம்தா ஒருத்தங்க. கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மம்தாவுக்கு அதுல வந்து மன வருத்தம். அது அவங்க டோட்டலாவே அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல பெருசா பங்கெடுக்கல, ஆர்வம் காட்டல. ஆனா அந்த ரேலிக்கு வந்து ரேலியில டிஎம்சி கலந்துக்கிடுச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் கலந்துக்கிடுச்சு. இப்படியான சூழ்நிலையில் வெஸ்ட் பெங்காலை ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. வெஸ்ட் பெங்காலை சுற்றி இருக்கிற பிற மாநிலங்கள்லயும் டிஎம்சிக்கு அமைப்பு இருக்கு, குறைந்த ஓட்டு வங்கி. அதுல இப்ப அவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணல, டோட்டலாவே வந்து அதை கான்சன்ட்ரேட்டே பண்ணல. இந்தியா கூட்டணியே வந்து வெற்றி பெறட்டுங்கிற நிலைமையில அவங்க விட்டுட்டாங்க. இப்போ இந்த கணக்குகள்லாம் வந்த பிறகு கண்டிப்பாக மாற்று அரசு அமைகிறது. ஏன்னா முதல் தடவையா இந்தியா கூட்டணி 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிக்கும்னு மம்தா இப்பதான் சொல்றாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு உள்ளூர் அரசியல் இருக்கு. மேற்கு வங்க மாநில அரசியல்ல எந்த ஒரு அரசியல்வாதியும் மாநில அரசியலை விட்டுட்டு கனவு காண முடியாது. மாநில அரசியல்ல காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு நேர் எதிர், எப்படி பிஜேபி எதிரோ அதே மாதிரி. ஆனா இப்போ முதல் தடவையா காங்கிரஸ் கட்சியை வந்து அக்னாலஜ் பண்ணி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அல்லது காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் போட்டியிடுகிற 320 தொகுதியில போட்டி போடுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்க மாநில கட்சி தான் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தான் போட்டி போட முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டைமா அக்னாலஜ் பண்ணும்போது அகில இந்திய கணக்குகள் அதற்கு முக்கிய காரணம். நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த உத்தரப்பிரதேச மாநில கணக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கெல்லாம் தெரிந்த ஹரியானா மாநில அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலின் டெம்பரரி ரிலீஸ் பஞ்சாப் மாநிலத்தில் ஏற்படுத்த போகிற, பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் ஏற்படுத்த போகிற, டெல்லியில் ஏற்படுத்த போகிற அந்த அந்த வெற்றிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புங்கிறது 300க்கும் மேல என்கிற மம்தாவின் கருத்து ஊர்ஜிதப்படுகிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ரைட் சார், ஒவ்வொரு கட்ட தேர்தலுமே பாஜகவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் 4ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் அவர்களுடைய விடுதலையான உடனே அவர் பேசினது வந்து இந்தியா முழுவதுமே தலைப்பு செய்தியானது. இந்த முறை பாஜக வெற்றி பெற்றால் பிரதமர் மோடி அவர்கள் கிடையாது, அமித்ஷா அவர்கள் தான், அமித்ஷா அவர்களுக்காக தான் பிரதமர் மோடி அவர்களே ஓட்டு கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவில் அமித்ஷா மோடி கூட்டணியால் பல தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. அந்த தலைவர்கள் தான் வந்து பாஜக மெஜாரிட்டியில் வெற்றி பெறுவதை விரும்ப மாட்டாங்களா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பாரதிய ஜனதா வந்து 75 வயதுக்கு மேல வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கிடையாதுங்கிற கொள்கையை ரொம்ப நாளா வச்சிருக்கு. அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றது அந்த இடத்துல சரிதான். ஆனா பாரதிய ஜனதா ஜெயிக்க போறது இல்லைன்னு ஆன பிறகு பிரதமர் வேட்பாளராக யார் வந்தா என்ன, அது அமித்ஷா வந்தா என்ன, மோடி வந்தா என்ன, ஆசிட்டிஸே வந்து அந்த 200 220 அவ்வளவுதான். முதல்ல இருந்தே கணக்கே அவ்வளவுதாங்க. 220 230 தொகுதியில் தான் வாய்ப்பே இருந்தது. மோடி அவர்கள் வந்து அவர் ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணாரு. 400 தொகுதி 370 தொகுதி, அது அவரோட டார்கெட். கட்சிக்காரனை உற்சாகப்படுத்த கூட அவர் சொல்லியிருக்கலாம். அமித்ஷா பேட்டி ஆங்கில பத்திரிகையில வெளிவந்துள்ள இன்றைக்கு வந்துள்ள பேட்டியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த வெற்றி சாத்தியம்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, போன தடவை நாங்க ஜெயிச்ச 300 தொகுதியும் இந்த முறையும் கைப்பற்றிடுவோம். மேற்கொண்டு வந்து ஒரு 100 தொகுதி வந்து தென்னிந்திய மாநிலங்கள்ல இருந்து கிடைக்கும். பிஜேபிக்கு மட்டும் அதுல 70 தொகுதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வேணா பாருங்க, தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் ஒட்டுமொத்த தொகுதிகளையும் பிஜேபி வந்து தனிப்பெருங்கட்சியாக முன்னாடி நிற்கும்ன்றாரு. அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40, ஆந்திரா தெலுங்கானா 42 82, அப்புறம் வந்து கர்நாடகா கேரளா வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 48, இது எல்லாத்துலயும் பிஜேபி தனிப்பெருங்கட்சியா இருக்குன்றாரு. அது சாத்தியம் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப அமித்ஷாவோட கணக்கே வந்து ஒரு மனப்பால், அது அந்த கணக்கு பொருத்தமாகவே இல்லை. தென்னிந்தியாவில் இருக்கிற 130 இடங்கள்ல 70 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஒரு கணக்கு சொல்றாரு. ஆனா இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் அவர்கள் 130 தொகுதிகளில் பாஜக 10 தொகுதிகள் கூட வெல்லாது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு இல்லையா? என்னோட கணக்கு ஒரு 30 தொகுதிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஆந்திரால சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணியில ஒரு சில தொகுதிகள், கர்நாடகத்துல அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு சில தொகுதிகள், தமிழ்நாடு கேரளால பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இப்படி ஒரு 25 30 தொகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது தனிப்பெருங்கட்சியாக பிஜேபி வருங்கிற அந்த கணக்கு வந்து ரொம்ப ராங். இது போக கர்நாடகத்துல தோல்வி ஏற்படும் போது அது போன முறை ஜெயிச்ச அந்த 303 குறைக்கும். அந்த பழைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ புது டார்கெட்டுக்கு தேவைப்படுகிற, இப்போ உத்தரப்பிரதேசத்துல போன தடவை ஜெயிச்சதை விட இந்த தடவை அதிகமாக நாங்க ஜெயிப்போன்றாரு. 80 தொகுதியில 70 தொகுதி எங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது அமித்ஷா கணக்கு. ஆனா நமக்கே தெரிந்து பல்வேறு கணக்குகள், இப்போ உதாரணமா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற ஃபைசாபாத், இது எல்லாமே பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. இப்போ பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல பழைய 60+ அவங்க வருவாங்களான்னு சந்தேகம். 50 தொகுதிகளுக்கு மேல வாய்ப்பு இல்லைன்னா வட இந்திய பத்திரிகைகள் சொல்லுது, குறிப்பாக வட இந்திய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவின் பலம் குறைகிறது என்று தீவிர காங்கிரஸ் எதிர்ப்பாளரான மம்தா பானர்ஜி சொல்றதுனால அதை நம்ம நம்ப வேண்டியது இருக்கு. நம்ம கணக்கு நம்ம முதல்ல இருந்து அந்த கணக்கு தான் போடுறோம். ஆனா இன்னைக்கு வட இந்திய தேர்தல் பிரச்சாரம், அந்த பிரச்சாரம் வலிமை பெற ஒவ்வொரு கட்ட தேர்தலாக நடைபெற்று முடியும் போது பல்வேறு காரணங்களால் பாரதிய ஜனதாவின் அந்த ஓட்டு வங்கி பாதிக்கப்படுது. இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னர் மீதான புகார்கள் இன்று நாளை வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக மாறும் போது இன்னைக்கு எல்லா ஆங்கில பத்திரிகையிலையும் தலைப்பு செய்தி. பிஜேபி ஆதரவா இருக்கிற பத்திரிகையில அதை பத்தி பேச்சு மூச்சையே காணும். அப்போ ஒரு புதுடெல்லியில ஒரு ஹோட்டல் அப்படின்னு வரும்போது இயல்பாக என்ன ஆகும்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு புகார் கொடுக்கும்போது மம்தா பானர்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வேணா குற்றச்சாட்டு வைக்கலாம். இதுல என்ன குற்றச்சாட்டு நீங்க வைக்க முடியும்? அப்ப இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக தேர்தல்ல ஒரு காரணியா மாறும். எனக்கு தெரிஞ்சுங்க, என்னோட அனுபவத்துல பாலியல் புகார்கள் மட்டும் தேர்தல்ல வந்துச்சுன்னா அது அழிவுதான், ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடும். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.